எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். உங்க சபைக்காக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் இதுதான் கொடுத்தாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் ஆண்டு இன்னைக்கு சொல்லி கொடுத்தது. மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் முதல் ஆளாக நிற்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா எல்லாரும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, கடைசியா மன்னிப்பு கேட்கக்கூடாது. அது கிறிஸ்தவன் அல்ல. ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு இல்லைன்னா ஒரு நண்பர்கள் மத்தியிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா முதலாவது யார் தான் போய் மன்னிப்பு கேட்கணும்? மற்றவங்களா? அவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? இல்லை, யார் தான்? நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்போ மற்றவர்கள் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. அது கிறிஸ்துவ அறியாதவர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. கிறிஸ்துவ அறிந்த நீங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது மன்னிப்பு கேட்கிற நபராய் நீங்க தான் இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வச்சிருக்கிறார். நீங்க மன்னிக்கிறீங்கன்னா முதலாவது யாருக்கு சமாதானம் வரும்? மன்னிக்கிற உங்களுக்கா இல்ல மன்னிப்பை பெற்ற அந்த நபருக்கா? யாருக்கு சமாதானம் முதலாவது வரும்? மன்னிப்பு கொடுத்த நமக்கு தான், மன்னிப்பு கேட்ட நமக்கு தான் முதலாவது சமாதானம். அதனால தான் நான் சொன்னேன், மன்னிப்பு என்ற ஒரு குணநலம் அது ஆசீர்வாதமான ஒரு குணநலம். இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொன்னது அதுதான், நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்க எப்படி மாறுகிறீங்களா? ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் கூட அந்த வசனத்தில் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்படி மாறுகிறீங்களா? தேவனுடைய புத்திரர் என்னப்படுவீங்க. தேவனுடைய புத்திரரா நீங்க மாறுவீங்களா? வாலிபர்கள், நீங்க மற்றவங்களை மன்னிச்சீங்கன்னா தேவனுடைய புத்திரரா நீங்க இருக்கிறீங்களா? வசனங்கள் ஃபுல்லா அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் ஃபுல்லா நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா, நீதியின் மேல் பசிதாங்க இருந்தா போதும், நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, எல்லாத்தையும் திருப்தி ஆயிடுவீங்க. நீங்க இரக்க குணமுள்ளவர்களா இருந்தா போதும், நீங்க இரக்கம் பெறுவீங்க. இருதயத்துல சுத்தம் இருந்தா போதும், நீங்க தேவனையே தரிசிச்சிருவீங்கன்னு சொல்லி நிறைய ஒரு நல்ல வழிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுலதான் நம்ம அந்த வரிசையில தான் நம்ம பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்களா நீங்க இருக்கும் போது நீங்க தேவனுடைய புத்திரராக மாறுகிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நானும் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் 2007 8வது வசனம் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஜெபிக்கிறவனா இருந்த, நல்ல வேதத்தை வாசிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுத்திருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் எப்போ வந்துச்சுன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் முதலாவது எனக்கு செய்ய சொன்ன காரியம், நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. மன்னிக்கணும்னு சொன்னாரு. நம்மளுக்கு மன்னிப்பு தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு முன்னால அடி பிரச்சனை, அப்படிப்பட்ட பாவம், அந்த பாவம், இந்த பாவம், பல காரியங்களை செஞ்சுட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ திரும்பி பாரு, உன்னால பாதிக்கப்பட்டவங்களை பாரு, உன்னால பாரு, இவ்வளவு காரியங்கள் இருக்குது, இவ்வளவு காரியங்கள் இதா இருக்குது, நீ எல்லாத்தையும் மன்னிக்கணும். சரி ஆண்டவர், நான் மன்னிச்சிருந்தேன், வீட்டில் உட்காந்தே மன்னிச்சிருந்தேன் சொல்லி ஜெபம் பண்ணி மன்னிச்சேன். ஆனா ஆண்டவர் அதை கேட்கல. வீட்டில் ஜெபம் பண்ணி மன்னிச்சா உன்னால பாதிக்கப்பட்டவங்க எப்படி ஆண்டவர் அன்பை தெரிஞ்சு கொள்ளுவாங்க? அதனால் நீ நேரா போகணும், நீ நேரா போய் நீ அவங்களை சந்திச்சு தான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால முடியுமா? நேரா சந்திக்கணுமா? யார் சந்திக்கணும்? எதிரிகள் எல்லாம் சந்திக்கணும். நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் மன்னிச்சிட்டா வீட்டில் ஜெபம் பண்ணா அது ஒரு 10% 20% தான் ஆண்டவருடைய அது ஒரு முழுமை பெறும். 10-20% தான் முழுமை பெறும். ஆனால் அந்த நபரையே போய் நீங்க நேரடியாக சந்திச்சு நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா 100% அது அந்த மன்னிப்பு பூர்த்தியாகி நீங்க 100% தேவனுடைய புத்திரராக இருப்பீங்க. அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் சொன்னாரு, முடியவே இல்லை, பல நாள் முயற்சி பண்ண முடியல. ஆனா கர்த்தர் பலன் தந்தார். அந்த பலனை வச்சுட்டு நான் போனேன். முதலாவது நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா? எங்க அப்பாட்ட தான்.
ஆண்டவர் அவர் மன்னிப்பு கேட்ட மட்டும் அவரை நான் மன்னித்தேன், அவரையும் கூட நான் மன்னிக்க வேண்டி இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் நம்ம நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்க மன்னிக்கணும். அப்பாவை மன்னிக்காம இருக்கிறீங்களா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போவீங்க? அம்மாவை மன்னிக்காம இருக்கிறீங்களா, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அவர் எப்படி சந்திப்பீங்க? உங்க பிள்ளைகள் தவறு செய்வாங்க, அதனால நீங்க ரொம்ப என்ன பண்ணுவீங்க, அவன் பேசாமலே இருப்பீங்க. இப்படிலாம் நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. குடும்பம்னா ஒரு பிரச்சனை நடக்க தான் செய்யும், ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும், இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதனால அநேக வருடங்களாக பேசாமல் இருக்கிறது, மூஞ்சில் முழிக்காமல் இருக்கிறது, அவங்க வீட்டு சைடை போகாமல் சுற்றி போகிறது, இது எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இப்படி ஒரு வீட்டை சந்திக்காமல் நீங்கள் ஒரு வீட்டார்கிட்ட மட்டும் பேசாமல் சுற்றி 4 வீடை சுற்றி போகிறீங்க, அவர் மூஞ்சிலே முழிக்கலை அப்படின்னா அவர் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்? எப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. இயேசுவை அவர்கிட்ட நீங்க சொல்லணும்னா நீங்க அவர்கிட்ட போய் சமாதானமா பேசினாலே போதும். 2 வார்த்தை, நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நீங்க 2 வார்த்தை சமாதானமா பேசினாலே போதும். உங்க வாழ்க்கையை பார்க்கிற அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுக்கொள்வார்கள். சபைக்கு வருவாங்க, அவங்க கூட நிறைய காரியத்துக்கு வருவாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க தவிர்த்து விட வேண்டும். அப்படிலாம் நம்ம பண்ணும்போது ஒரு காரியத்தை நம்ம மன்னிக்காமலே நம்ம வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்குன்னா நம்ம கிருபைகளை இழந்து போவோம். ஒருத்தர் இல்லாத போது அவர்களை பற்றி அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறோம்னா நம்ம கிருபை இழந்து போதான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிழவிகள் பேசும் வீணான பேச்சுகளுக்கு நீ விட்டு விலகி இரு. அதிகமாக பேசும்போது அதிகமாக என்ன இருக்கும், அதில் பாவங்கள் இருக்கும். அப்போ